இன்னொரு ஒரே டாபிக் இருக்கு, இதை நான் முடிச்சிடுறேன். நான் இன்னைக்கு ಒಂದೇ ಒಂದು ಅಂಶ ಇದೆ, ಅದನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. கடைசி காலத்துல எப்படி இருக்கும்? கடைசி காலம் ಅಲ್ಲಿ ಕೊನೆಯ ಅಂತ್ಯದ ದಿವಸಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ? சபையில என்ன இருக்கும்? அநேகரை இயேசு கிறிஸ்து அவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு அநேகருக்கு கடைசி காலத்துல இப்படிதான் இருக்கும். அடி வாங்குவாங்களாம், அவங்க வெறுக்கப்படுவாங்களாம், கொல்லப்படுவாங்களாம். ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கொல்லப்படுவாங்களாம். ಆ ಒಂದು ಅಂತ್ಯದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡ್ತಕ್ಕಂಥವರೆಲ್ಲರೂ ಅವರು ಕೊಲೆಗೆ ಒಳಗಾಗಲ್ಪಡ್ತಾರೆ, ಅವರು ಏಟುಗಳನ್ನು ತಿನ್ನಲ್ಪಡ್ತಾರೆ ಮತ್ತು ಪರಿಹಾಸಕ್ಕೆ ಒಳಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 9வது வசனம். 10வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ನೋಡ್ತೀವಿ? மத்தேயு 24 மத்தேயு 10ல என்ன சொல்றோம்? அநேகர் பின்வாங்கி போயிருவாங்களாம், மறுதலிப்பாங்களாம், ஒருத்தர் மறுதலிச்சு பின்வாங்கிடுவாங்களாம் ஆண்டவருடைய சத்தியத்துல வந்துட்டு. ಆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆ ಸತ್ಯದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು ಪುನಃ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 11வது வசனத்துல என்ன சொல்லுது? கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் எழும்புவாங்களாம், நிறைய பேரை ஏமாத்துவாங்களாம் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள். 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಅನೇಕ ಸುಳ್ಳು ಬೋಧಕರು ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 12வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது கீழ்ப்படியாத புத்தி நிறைய ஆயிடுமா, அன்பே இல்லாம இருக்க, அன்பு கோல்ட், லவ் வில் பிகம் கோல்ட்னா நல்ல நேசிக்கிற இருதயங்கள் போய் அனல் அற்று போன இருதயங்கள் மாறிடுமா நிறைய. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ಹೃದಯಗಳು, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯಾವುದೇ ಸಂವಹನ ಕ್ರಿಯೆ ಇಲ್ದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಹೃದಯಗಳಾಗಿ ಬದಲಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனாலும் இதை பார்த்து சோர்ந்துராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ಆದ್ರೂ ಕೂಡ ಇದರ ಕುರಿತು ನೋಡಿ ಇದನ್ನ ಸೋತು ಹೋಗಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. 13வது வசனத்துல என்ன சொல்லுது? 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? முடிவு பரியந்தம் நிலை நிக்கணும். ஸ்ட்ராங்கா இரு நீ. உன் பக்கத்துல ஜன பேர் உழுவாங்க, சில பேர் பின்வாங்கி போவாங்க, சில பேர் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, சில பேர் அன்பில்லாதவங்க இருப்பாங்க, உன்னை வெறுக்கிறவங்க இருப்பாங்க. முடிவு பரியந்தம் நிலையில் இருக்கிறவனே ರಚಿಸಲ್ಪಡುವಾನ அப்படின்னு ಆಂಡ್ರು சொல்றாருங்க. ಅನೇಕರು ಇರ್ತಾರೆ, ಅವನ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತವ್ರು ಇರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಕೊನೆಯವರೆಗೂ ತಾಳಿಕೊಳ್ಳುವಂತವನೇ ಅವನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲ್ಪಡ್ತಾನೆ. இன்னைக்கு நிறைய வாட்டி நம்ம வாழ்க்கையில என்ன ஆயிருது? அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், ஐயோ இவன் பின்வாங்கி போயிட்டான், ஐயோ இந்த கள்ள தீர்க்கதரிசி இப்படி பேசுறான், ஐயோ இவன்ட்ட அன்பே இல்ல அப்படின்னு இதையே நம்ம ಚರ್ಚೆ பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதிகமாய். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಚರ್ಚೆ ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಅವನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅವ್ರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಚರ್ಚೆ ಮಾಡ್ತೇವೆ. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 அது முக்கியமல்ல, நீ நிலை நில்லு, நீ நில்லு, நீ தாங்கிக்கோ, நீ சகிச்சுக்கோ, என் அன்பினாலே நீ சகிச்சுக்கோ, நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ, ನೀನು ಕೊನೆ ತನಕ ಅದನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ನಿಂತುಕೋ, ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಓಕೆ, இந்த படத்தை பாருங்க, அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ಈ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ, ಇದನ್ನು ನೋಡಿ. இது ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. நான் போன வருஷம் தைலாபுரத்துல நம்மளுக்கு 3 நாள் கான்ஃபரன்ஸ் இருக்கும்போது அந்த படத்தை போட்டு காமிச்சேன். தைலாபுரம் ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಚಿತ್ರದ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೆ. சோ உங்களுக்கு இடது புறம் இருக்கிறது இடது பக்கம் பிரசன்ட் ஏஜ் அப்படினா நம்ம இருக்கிற இப்போ சபையின் காலம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಈಗ ಇರುವಂತ ಸಭೆಯ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಂಬುದಾಗಿ. சரியா? சோ இங்க ஒரு கோடு வருது. ஃபர்ஸ்ட் இடது பக்கம் ஒரு கோடு வருது, ராப்சர் ஆஃப் தி சர்ச் அப்படினா ரகசிய வருகை அப்படினு ஒரு கோடு வருது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ರಹಸ್ಯವಾದಂತ ಬರುವಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. இத சில கிறிஸ்தவர்கள் ரெண்டு விதமாக நம்புவாங்க. சில பேர் சொல்வாங்க ரகசிய வருகை இல்ல, அது இங்க இன்னொரு கோடு இருக்குல, இன்னொரு பெரிய கோடு, அதே மாதிரி அந்த ஒரு ஆரோ போட்டுருக்குல, இப்படி ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட்னு இருக்குல, அதேதான் ஆண்டவருடைய வருகை தான் ரகசிய வருகை அப்படின்னு சொல்லிடுவாங்க. செகண்ட் கமிங் தான் ரகசிய வருகைன்னு சில பேர் விசுவாசிப்பாங்க. ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎರಡನೆಯ ಬರುವಿಕೆನೇ ಅದು ರಹಸ್ಯವಾದಂತ ಒಂದು ಬರುವಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ತಾರೆ. சில பேர் சொல்லுவாங்க, இல்ல பிரதர், ரகசிய வருகை வேற, இரண்டாம் வருகை வேற, இது ரெண்டுக்கும் நடுவுல 7 வருஷ காலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ಒಂದು ರಹಸ್ಯ ಬರುವಿಕೆ ಬೇರೆನೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎರಡನೇ ಬರುವಿಕೆನೇ ಬೇರೆ, ಒಂದು 7 ವರ್ಷಗಳ ತನಕ ಅದು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இந்த 7 வருஷத்தை குறித்து ஆண்டவர் மத்தேயு 24ல சொல்றார். ಆ 7 ವರ್ಷಗಳ ಕುರಿತಾಗಿ ಮತ್ತೇ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾರೆ. ಅದು பேர் தான் உபத்திரவ காலம். ಅದೇ ನೋಡ್ತೇವೆ ಉಪದ್ರವ ಕಾಲಗಳು ಎಂಬುದಾಗಿ. சோ முத 3 வருஷம் ரொம்ப உபத்திரவங்கள் காணப்படும் உலகத்துல. ரெண்டாவது ஒரு 3 வருஷம் உபத்திரவம் அது மகா உபத்திரவ காலம். சோ ஸ்டார்டிங் 3 வருஷம் உபத்திரவ காலம், ரெண்டாவது 3 வருஷம் ಮಗಾ ಉಪದ್ರವ ಕಾಲ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಮೊದಲ 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅದು ಉಪದ್ರವಗಳ ಕಾಲ, ಅದಾದ ನಂತರ 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ನೋಡೋದಾದ್ರೆ ಕಠಿಣವಾದಂತ ಉಪದ್ರವಗಳ ಕಾಲಗಳು ಎಂಬುದಾಗಿ. பைபிள்ல வேற இடத்துல இன்னும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கலாம். இதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் போறேன். என்னதுன்னா ஃபர்ஸ்ட் 3 வருஷம் அந்த உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆன உடனே அந்தி கிறிஸ்து ஒரு சமாதான பிரபு போல எழும்புவான் உலகத்துல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅಂತ್ಯ ಕ್ರೈಸ್ತನು ಒಬ್ಬ ಸಮಾಧಾನದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಲೋಕದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ತಾನೆ. ಜನங்கள்லாம் அவனை புகழ்வாங்க, ஜனங்க அவனை அப்படியே மெய் மறந்துடுவாங்க, அவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ಆ ಜನಗಳೆಲ್ಲ ಮರೆತು ಬಿಡ್ತಾರೆ, ಅದು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೊಗಳಿಕೊಳ್ತಾರೆ. யூதர்கள் எல்லாம் ஆலயத்தை கெட்டுறதுக்கு ஒரு பிளான கொடுத்துருவான். ஆலயத்தை இப்படி கட்டலாம் அப்படின்னு, இப்போ இடிஞ்சு போயிருக்கிற ஆலயத்தை கெட்டுறதுக்குலாம் ஒரு பிளான் கொடுத்துருவான். ಅಲ್ಲಿ ಯೂದರಿಗೆಲ್ಲ ಒಂದು ಬಿದ್ದೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಚಿತ್ರಣವನ್ನು ಕೂಡ ಕೊಡ್ತಾ ಇದೆ. என்னாவும் எல்லாம் யூதர்கள்லாம் நம்பிடுவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். ಎಲ್ಲ ಯೂದರು ಅದನ್ನು ನಂಬ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವನು. ஆலயத்துல ஆராதனை ஸ்டார்ட் ஆகும். ಆ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ತದೆ.
உடனே அவனை ஆராதிக்கணும் அப்படின்னு உட்காருவான் அந்த இடத்துல. ತಕ್ಷಣವಾಗಿ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೂತ್ಕೊಳ್ತಾನೆ. அப்பதான் யூதர்களுக்கெல்லாம் தெரியும், ஐயோ அந்தி கிறிஸ்துவை போய் நம்பிட்டுமே நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. ಆಗ ಅವರು ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂತ ಕ್ರೈಸ್ತನಿಂದ ನಾನು ನಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அப்பதான் ஒரு பெரிய மகா உபத்திரவ காலம், உலகத்துல இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உபத்திரவ காலம் 3 வருஷம் நடக்கும். ಆಗ ಅಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ಉಪದ್ರವ ಕಾಲಗಳು ಆ ಒಂದು 3 ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. அதெல்லாம் வந்து பைபிள்ல நீங்க 24வது மத்தேயு 24 நீங்க படிக்கும்போது உங்களுக்கு கிளீனா இருக்கு. அடுத்த இதுக்கு போங்க, நான் அது போட்டிருக்கேன், அது டீடைலா போட்டிருக்கேன். இது நீங்க ஸ்லைட்ல வேணா அனுப்பி விடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா என்னது, ஃபர்ஸ்ட் 3 வருஷம் அது வந்து மத்தேயு 24:4 இருந்து 14 இருக்கு, லூக்காலையும் இருக்கு, மார்க்லயும் இருக்கு. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಒಂದು ಉಪದ್ರವ ಕಾಲ ಅಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಲೂಕ மத்தேயு மார்க் 3 அத்தியாயಗಳಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்புறம் நடுவுல அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எப்படி வந்து அந்த அந்தி கிறிஸ்து வந்து அவன் வந்து தன்னை நிலைநிறுத்துவானோ அதை வந்து மத்தேயு 24:15 இருந்து 28 போட்டிருக்கு. அந்த டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு, அந்த காலங்கள் எப்படி இருக்கும். அப்புறம் வந்து மார்க் தானியல்ல கூட, தானியல் 9வது அதிகாரத்துல கூட போட்டிருக்கு. நான் அப்பவே சொன்ன மாதிரி ಮಧ್ಯಕಾಲದ ಒಂದು ಅಂತ್ಯಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ಮಧ್ಯಕಾಲದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತಾಯ ಮಾರ್ಕ ಮತ್ತು ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿದ್ದೇನೆ. அப்புறம் கடைசி மத்தேயு 24வது அதிகாரம் 29-31 கடைசி பயங்கரமான காரியம். 29-31 பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து அப்படியே அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம லைஃப்ல அதெல்லாம் கண்ணில் பார்த்துருக்கே மாட்டோம். அந்த வசனத்தை கொஞ்சம் படிப்போம் பாருங்க. 29-31 பார்ப்போம். 29ರಿಂದ 31ನೇ ವಚನದವರೆಗೆ ನೋಡಿದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಇದನ್ನು ನೋಡಿರುವುದಿಲ್ಲ ಆ ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳು. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியில் கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமென். ஆண்டவர் பாருங்க, எல்லாம் இதாயிருமா, இருட்டாயிருமா, சூரியன் இருக்காது, சந்திரன் இருக்காது, நட்சத்திரங்கள் விழும், நடுங்கும், அப்படியே வானமே நடுங்கிற நேரத்துல ஆண்டவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மகிமையிலே 2வது வருகையிலே வருவார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸೂರ್ಯ ಚಂದ್ರಗಳು ಅಲ್ಲಿ ಕತ್ತಲಾಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ಅಲ್ಲಿ ನಕ್ಷತ್ರಗಳೇ ಆಕಾಶದಿಂದ ಉದುರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಸೂಚಿಸುವಂತ ಆ ಒಂದು ಗುರುತ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இதாங்க உபத்திரவ காலம். ಇದು ಉಪದ್ರವಗಳ ಕಾಲ. இதை டீடைலா நம்ம மத்தேயு வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரத்துக்கு நம்ம டீடைலா நம்ம பார்க்க போறோம். ಇದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಪ್ರಕಟಣೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 13ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ನೋಡೋದಾದ್ರೆ ನಾವು ಬಹಳ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡುವ. சோ அதனால தான் நான் வந்து இப்ப ரொம்ப நான் கவர் பண்ணல, அப்ப நம்ம டீடைலா கவர் பண்ண போறோம். ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಈಗ ನಮಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಬರುವಂತ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಅದನ್ನ ನಾವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತೇವೆ. சோ கடைசியாக பிரதர், நான் கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಕೊನೆಯ ಗಳಿಗೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. அடுத்தது சோ லூக்கா 21வது அதிகாரம் 34-35 படிப்போம். ಲೂಕ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 34-35ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. எப்படி இருக்கணும் நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய ஆட்டிட்யூட் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ನಮ್ಮ ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் பெரியினாலும் என்னது பெருந்திண்டினாலும் பெருந்திண்டியா பெருந்தீனியா பெருந்திண்டி, அதான் பெருந்தீனியாகலும் உங்க இருதயம் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாத கூடாது உங்க இருதயம். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். அப்புறம் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பியும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஜெபத்துல இருங்க, எச்சரிக்கையாய் விழித்திருங்க. பி அலர்ட், பி பிரேயர்ஃபுல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಎಚ್ಚರದಿಂದ ಪ್ರಾರ್ಥನಾ ಪೂರ್ವಕ உள்ளவராಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சும்மா சாப்பிட்டுட்டு குடிச்சுக்கிட்டு
வாழ்க்கை கவலையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅತಿಯಾದ ಭೋಜನದಿಂದ ಮದಡಿನಿಂದ ಅಮಲಿನಿಂದ ಪ್ರಾಪಂಚಿಕವಾದಂತ ಚಿಂತೆಗಳಿಂದ ಇರಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு அதுதான் நிறைய நடக்குது. ಇವತ್ತು ಅಧಿಕವಾಗಿ ಅದೇ ನಡೀತಾ ಇದೆ. நீங்க நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೆನೆಸದ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆண்டவர் சொல்றாரு நீங்க இருதயம் வந்து அப்படி டல் ஆயிர வேண்டாம், டல்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா டல் ஆயிரக்கூடாது உங்க இருதயம் அப்படின்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಭಾರವಾಗಿ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. நீங்க அப்பனா எச்சரிக்கையா இருக்கணும், நம்ம தயாரா இருக்கணும், ஜெபத்தோட இருக்கணும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು, ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು ಮತ್ತು ಪ್ರಾರ್ಥನಾ ಪೂರ್ವಕ சோ ಉಳ್ಳವರು. அதான் நான் 3 காரியம் சொல்வேன். கடைசி காலத்துல என்ன பிரதர் பண்ணோம், எது எப்ப நடக்கும் தெரியலையே பிரதர், பயமா இருக்கே பிரதர், இந்த 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 பாஸ்டர் சொல்றது கரெக்டா, இந்த பாஸ்டர் சொல்றது கரெக்டா, எல்லா பாஸ்டர் சொல்றது சொல்லிட்டே இருக்கட்டும். 3 காரியம் ஆண்டவர் சொல்றாரு. ஜெபி, எச்சரிக்கையா இரு, தயாராயிரு, அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு. ಅನೇಕ ಸೇವಕರು ಅದು ಇದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೋದು. ಆದ್ರೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದೇ ಕಾರ್ಯಗಳೇನಂತಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿರ್ರಿ, ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ ಮತ್ತು ಸಿದ್ಧರಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. இது ஆண்டவருக்கு நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த எச்சரிக்கையை நம்மளுக்கு இந்த கடைசி நாட்களிலே நம்ம ஆட்டிடியூட், நம்மளுடைய மனத்தாண்மை எப்படி இருக்கணும்ன்றது இயேசப்பா சொல்றாரு. ನಮ್ಮ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣಗಳು, ನಮ್ಮ ಒಂದು ಮನಸ್ಸಿನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ கடைசி